கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கண்டிஷன்களை போட்டு கதறடிக்கும் கதாநாயகன். அட்டகத்தி படம் வெளியாகி 2 வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த படத்துல அறிமுகமான தினேஷ்க்கு 2வது படமா குக்கு இப்போதான் வெளியாகி இருக்கு. தினேஷ் நடிப்புல வாராயோ வெண்ணிலாவோ, திருடன் போலீஸ் ஆகிய 2 படங்கள் தயாரிப்பு நிலையில இருக்கு. அட்டகத்தி படம் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சும் இளம் ஹீரோக்களுக்கான பந்தயத்துல தினேஷ் ரொம்பவும் பின்தங்கியே இருக்கிறதுனால அவருக்கு சரியான பட வாய்ப்புகள் வரவில்லையோன்னு பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்ன தெரியுமா? அட்டகத்தி படத்துக்கு அப்புறம் தினேஷை தேடி வந்த பட வாய்ப்புகள் எக்கச்சக்கமா. பெரிய சம்பளம், கை நிறைய அட்வான்ஸ் எல்லாம் ஆசை காட்டியும் தினேஷ் அசைஞ்சு கொடுக்கலன்னு சொல்றாங்க. அவரை தேடி போய் திரும்பி வந்த உதவி இயக்குனர்கள், கதை எனக்கு பிடிக்கணும், அப்புறம் முழு கதையும் சீன் பை சீன் சொல்லணுமா, படத்தோட ஸ்கிரிப்டை பைன் செஞ்சு புத்தகமாய் அவர்கிட்ட கொடுக்கணுமா, அதை படிச்சு பார்த்து எனக்கு திருப்தியா இருந்தாதான் கால் ஷீட் தருவேன்னு சொல்லியே தேடி வந்த பல இயக்குனர்களை தலை தெறிக்க ஓட வச்சுட்டாரான் தினேஷ். இப்படி கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டதாலதான் தினேஷோட மார்க்கெட் சூடு பிடிக்கலன்னு வருத்தப்படுறாங்க அவரோட நலம் விரும்புகள். சில வருஷங்களுக்கு முன்னாடி சித்திரம் பேசுதடின்ற படம் வெற்றி அடைஞ்ச போது அந்த படத்தோட நாயகனான நரேன் தன்னை மினி கமல்ஹாசனா நினைச்சுக்கிட்டு இப்படிதான் ஏகப்பட்ட கண்டிஷன்களை போட்டு கதை சொல்ல வந்த இயக்குனர்களை கதிரடிச்சாரு. அப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்றத தினேஷ் உணர்ந்தா சரிதான்.